இவனை பற்றி யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது காக்கை பாடினியார் நச்செல்லையார் அப்படிங்கிறவங்க தான் இவனை பற்றி பாடல்கள் பாடியிருக்காங்க. இவனை பற்றி பாடல் பாடினதுனால இவன் 100,000 பொண்ணு கானம் பரிசாக கொடுத்துருக்கான். இன்னும் அவர்களுக்கு ஊர்களை எல்லாம் தானம் கொடுத்துருக்கான். அப்படிங்கிறனால பொதுவாக சேர மன்னர்களுக்கு கொடையளிக்கிறதுல அவங்க எப்போதுமே பின்தங்கினது கிடையாதுல்ல. ஒருத்தன் என்ன கொடுக்குறானோ அடுத்து வர்றோம் அவனோட இன்னும் அதிகமாக தானே கொடுப்பான். அந்த அளவுக்கு ஆடு கோட்பாட்டு சேரலானதில் கொடைவள்ளல் தன்மையும் எந்த வகையிலும் குறைஞ்சதா இல்லைங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இவன் ஆடல் கலையில் ரொம்ப சிறந்தவனாக விளங்கியிருக்கான். இப்போ சேர மன்னர்களே பார்த்திங்கன்னா இசைப்பிரியர்களாக இருந்திருக்காங்க. நம்ம உதயஞ்சேரல் காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம்ல. போர்க்களத்தில் வெற்றி பெற்ற பிறகு ஒரு வீரத்தை குறிக்கிற அளவுக்கு ஒரு கொண்டாட்டம், ஒரு ஆட்டம் இருக்கும். அதுக்கு பேர் துணங்கை அப்படின்னு பேர். இந்த துணங்கை ஆட்டத்தை பார்த்திங்கன்னா தன்னை மறந்து ஆடுறதுல ஆடு கோட்பாட்டு சாரில் தான் ரொம்ப கெட்டிக்காரணம். எங்கே இருக்கும் எந்த இடத்துல இருக்கோன்னே தெரியாமல் ஆட்டம் ஆடும்போது தன்னை மறந்து ஆடுவான். அப்படிங்கிறது தான் சங்க இலக்கியங்களில் அவனை பற்றி குறிச்சிருக்கக்கூடிய செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது.